சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது. தமிழகத்தில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும், 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஆசையும் கனவும் வைத்திருந்தார். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுகவின் அரசை மிகவும் மோசமான முறையில் தமிழக மக்கள் திமுகவை வெறுக்கும் அளவிற்கு மாறிவிட்டது. தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே தங்களது உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறிவிட்டது. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிந்துதான் நடக்குகிறதா? காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை, மற்ற உயர் அரசு அதிகாரிகளது கட்டுப்பாட்டில்தான் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை, குறிப்பாக 5 லட்சம் ரூபாய் என்று தனிப்பட்ட முறையில் வழங்கியிருந்தாலும் தவறு செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற உண்மையை வெட்ட வெளிச்சத்தில் கூற முடியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சாத்தான்குளம் வழக்கில் அதிமுக செய்த தவறை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதுதான். ஆனால் இப்பொழுது ஆளும் கட்சியாக வந்த பிறகு மௌனம் காப்பது ஏன்? யாரை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் இப்படி மௌனமாக மன்னிப்பு கூட கேட்பதற்கு முன் வந்துவிட்டார் என்றால் யாரை காப்பாற்றுவதற்கு இப்பேற்பட்ட செயலில் ஈடுபட்டுள்ளார் என்றும் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் தூக்கம் போய்விடும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் கூட்டணிகளும் தற்பொழுது கூட்டணியிலிருந்து விலகுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள், மதிமுக தற்பொழுது எதிர்ப்புகளை திமுகவிற்கு தெரிவித்து வருகிறது. அழுத்தம் திருத்தமான எதிர்ப்புகளை தெரிவித்துவிட்டால் நிச்சயம் திமுகவின் கூட்டணி உடைந்துவிட்டாலே எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைப்பது கூட கடினம். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி. அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 15 முதல் 20% வாக்குகள் கூட கிடைக்கலாம். நேற்று கூட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நேரடியாக சென்று 2 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். இது பெரிய விஷயம் கிடையாதா என்று கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் ஒரு கட்சியின் தலைவர் அது அரசியலின் செல்வாக்கிற்காக அரசியல் மீது இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் ஏன் ஸ்டாலின் செல்லவில்லை?